வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் NXTயில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலை மதிப்பாச்சுது. ஸோ அது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஷோ ஆரம்பித்த உடனே நம்ம பீட்டன் தான் வராரு. ரா பிராண்டில் இருக்கிறாரில்ல பீட்டன், ஷேமஸ் கூட சண்டை போட்டுருக்காருல, அவர் தான் இன்றைக்கி NXT வந்திருக்காரு. இன்றைக்கி ஃபார்மா NXT சாம்பியனான ட்ரேக் வில்லியம்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆசம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் படியில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக சண்டை போட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ட்ரிக் வில்லியம்ஸ் ஃபார்மா NXT சாம்பியன், அவர் ரொம்ப க்ளீனாக வின் பண்ணிடுவாருன்னு. ஆனால் பீட்டன் NXTயில் பெரிய ஆளுங்க, அவரோட கையை உடச்சி எடுத்து இந்த மேட்ச்சில் எப்படியோ பார்த்தீங்கன்னா பீட்டன் வந்து வின் பண்ணிட்டார் ட்ரிக்ஸ் வில்லியம்ஸை எதிர்த்து. நான் உண்மையிலே சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா பீட்டன் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் எதிர்கொள்வார் அப்படிங்கிறது சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பட் நான் இன்றைக்கி பீட்டன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார். பீட்டன்லாம் சாதாரண ஆள் கிடையாதுங்க. முன்னாடி NXT UKயில் பார்த்தீங்கன்னா 660 நாள் பார்த்தீங்கன்னா NXT UK சாம்பியன்லாம் வச்சுருந்தார். ஈத்தன் பேஜ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா இன்றைக்கி ஈத்தன் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா NXT டிஃபெண்டிங் இருக்குது. அவருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நேந்தன் ஃபெடர்ஸ் இருக்கிறாரு. நேந்தன் ஃபெடர்ஸுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நேந்தன் ஃபெடர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன் ஆஃப் த NXT டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து டேட்யூம் பக்ஸிலியா, சரி அது அவங்க பார்த்தீங்கன்னா கேலன் ஜோர்டன், இவங்க வந்து இப்போதைய NXT உமன்ஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியன். இவங்களுக்குள்ள NXT உமன் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் தான் நடக்க போகுது. இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு NXTயை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்காக ரிவ்யூ போட ஆரம்பிச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க NXT ரிவ்யூ போடுங்கன்னு. ஸோ அதனால் NXT ரிவ்யூ போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் சில பேரோட பேரை வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக பேசுவேன். நான் போக சரியாகிடும். ஏன் தெரியுமா NXT ரிவ்யூ போடுறேன்? ஏன்னா எல்லாருமே ஃபியூச்சர் ரெஸ்லர்ஸ் மெயின் ராஸ்டர் வரும்போது நான் அவங்கள பற்றி இவங்களுக்கு சொல்லும்போது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன். இவங்க இப்போ NXT உமன் நார்த் அமெரிக்கன் சாம்பியனா கேலன் காட்டன், இவங்க கூடிய சீக்கிரம் மெயின் ராஸ்டருக்கு வரும்போது உமன் சாம்பியனை கூட ஆகலாம். அப்போ இவங்களை பற்றி வராது தெரியாதுல, அதுக்காக NXT ரிவ்யூ பார்க்குறது ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்ப்பீங்க, பரவாயில்ல இருந்தாலும். இதில் அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷன் இருக்குது. வேரின் சிங் ஆர்டா அவங்க பேர், அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது. அதனால் அவங்க டீமை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஆக்சியானையும் நேந்தன் ஃபெரஸையும் டாக் டீம் டிவிஷனில் போட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்கும் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும். இப்படி கண்டினியூவாக நமக்கு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நேத்தன் ஃபெரஸ் சொல்கிறாரு, ஈத்தன் பேஜ் கூட எனக்கு நிறைய டீலிங் இருக்குது, மேபி எனக்கு வந்து NXT சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நேத்தன் ஃபெரஸ் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக நான் NXT சாம்பியனாக கூட ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பீட்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ட்ரிக் வில்லியம்ஸ் எதிர்கொண்டேன், அதில் அவனை வீழ்த்திட்டேன், இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ட்ரிக் வில்லியம்ஸ் செம்ம காண்டாக வராரு. பீட்டனை பேக் ஸ்டேஜில் சரியான அட்டாக்கு. ஸோ அப்போ ரெஃபரீஸ்லாம் வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஏன்பா NXT கூடாரம் இருக்குல்ல, அந்த கூடாரத்தோட பேக் ஸ்டேஜ் கூடாரம் பெருசாக இருக்குப்பா. ஆனால் ட்ரிபிள் Hக்கு என்ன தான் இருந்தாலும் பெரிய மனசுப்பா. வர்றது ஆடியன்ஸ் கொஞ்சமாக இருந்தாலும் WWE ராஸ் மேட்டன் மாதிரி பெரிய அரங்கத்தை வச்சிருக்காருல NXTக்கு, அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. பேக் ஸ்டேஜில் இவங்களுக்கு ஏற்பட்ட சண்டத்தை பார்த்தீங்கன்னா ரெஃபரீஸ் தான் தடுத்து நிறுத்திட்டானுங்க. அடுத்தது ஒரு மென்சன், அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து NXT சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. ஓரோ மென்சனை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஈத்தன் பேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். NXTயோடைய கரண்ட் சாம்பியன் AEWலேருந்து வந்த ராசா, அந்த ராசா தான் இன்றைக்கி அவருடைய சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ஈத்தன் பேஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்மைல்னஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ஏன்டா மூஞ்ச ஃபேஸாக காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் இமேஜ் காப்பரேட்டிவ் மேட்சஸுங்க. WWE பார்த்தீங்கன்னா காப்பரேட் போட்டு விட்ருவானுங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய நமக்கு இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கே விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் அங்கங்கே ஃபேஸாக காட்டிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. அவருடைய NXT சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து அகைன் ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு போல இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு வாழ்த்துக்களே அவருக்கு தெரிவிச்சிருக்கலாம். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. மேபி உங்களுக்குள்ள ஃபியூடு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஈத்தன் பேச்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ஃபியூடு இன்னைக்கு கிரேட் அமெரிக்கன் பேச்சஸாக NXT நடந்தது. ஸோ அதனால் அவருடைய NXT சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெஷ் ஃபியூடில் அடுத்து யார் இருப்பா? அவரோட நேந்தன் ஃபெரஸ் கூட
அகைன் ஒரு NXT சாம்பியன்ஷிப்பாக மோதுவாரா, இல்லாட்டா புது ஃப்ரெஷ் ஆப்பனண்டா, இல்லாட்டா ட்ரிக் வில்லியம்ஸ் செகண்ட்ஸாக மோதுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈத்தன் பேஜ் சாம்பியன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணிட்டாராம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். ஈத்தன் பேஜ் உங்களுக்கு மெயின் ராஸ்டர் காத்துட்டு இருக்குது, ஐசி சாம்பியன், US சாம்பியன்லாம் காத்துட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஜோ என்ட்ரிக்கும் ஜோ காஃபிக்கும் இன்னைக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஜோ காஃபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கேன், காலஸ் அப்படிங்கிற டீமில் உள்ளவர். ஜோ ஹென்ரியை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சமீபத்தில் ஃபேமஸான ஒரு ரெஸ்லராக இருக்கிறவர் தான் ஜோ ஹென்ரி. ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கோலஸ் வராங்க. அதில் கோலஸ் டீமுடைய ஜோ காஃபியும் பார்த்தீங்கன்னா வராரு. போன வாரம் ஜோ என்ட்ரி வந்து ராக்க மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவர் அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுக்கு பழி வாங்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்சை WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜோ என்ட்ரி வந்து TNA இம்பாக்டை சேர்ந்த ஒரு ரெஸ்லர். TNA இம்பாக்டும் NXTயும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இருக்கிறனால அவர் வந்து இங்கே சண்டை போடுறாரு. பட் ஆனால் அஃபிஷியலி ஜோ என்ட்ரி வந்து TNA ரெஸ்லர், அவர் வந்து NXT ரெஸ்லர் கிடையாது, WWE ராஸ்டரும் கிடையாது. இந்த மேட்ச்சில் வந்து ஜோ ஹென்ரி வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா ஜோ ஹென்ரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு, NXT கூட எனக்கு எந்த விதமான கான்ட்ராக்டும் இல்லை, NXTனா நான் தொடர்ந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. என்னுடைய கான்ட்ராக்டும் NXTக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. WWEக்கும் இப்போ இம்பாக்ட்டுக்கும் தான் ஒரு கம்பெனி இருக்குது. அதாவது இம்பாக்ட்னா நம்ம TNA கம்பெனிக்கும் தான் ஒரு இது இருக்குது. அதனால் அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் இருக்கிற வரைக்கும் நான் NXTக்கு வருவேன். ஆனால் NXT ராஸ்டர் நான் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா நிறைய பேர் நிறைய வரவேற்பு கொடுக்காங்கல்ல, ரொம்ப வரவேற்பு கொடுத்து தலைக்கு மேலே ஏறினதுக்கப்புறமா நான் அந்த கம்பெனியை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் வருத்தப்படுவாங்கள்ல, அதனால் இப்போ சொல்கிறாரு. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற NXTக்கு நான் வருவேன், உங்களை பார்க்கறதுக்கு வருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ஹென்ரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஜோ ஹென்ரி நாங்களும் பார்த்தீங்கன்னா வி லவ் உங்கள் எல்லாரையுமே லவ் பண்ணிட்டுருக்கோம். ஜோ ஹென்ரியுடைய பர்ஃபார்மன்ஸ் கூடிய சீக்கிரம் WWE பார்க்குற பல பேரும் பார்த்தீங்கன்னா TNA பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜோ ஹென்ரிக்காக. ரக்ஸனா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இப்போதைக்கு NXT உமன் சாம்பியனாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு எந்த விதமான மேட்சஸும் இல்லை. பேக் சீட்டில் ஒரு பார்ட்டி நடக்கு, அதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. NXT TCW அப்படிங்கிற நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. ஸோ பெரிய அரினாவில் பார்த்தீங்கன்னா அதை நடத்த போகிறாங்க. அதுக்கு நம்ம CM பாங்கும் நம்ம ராண்டி ஆட்டன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வராங்க. CM பாங்க் வந்து அக்டோபர் 1க்கும் அக்டோபர் 8க்கு ராண்டி ஆட்டனும் பார்த்தீங்கன்னா வராங்க. பெரிய அரங்கத்தில் நடக்குது. அடுத்தது கெண்டல் கிரே அப்படிங்கிற ஒரு ரெஸ்லருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் நடக்குது. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யார் மோதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரின் சிங்குலேட்டரா இவங்க பேர். சரி, இந்த மேட்ச்சில் விரின் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க டீம் வந்ததுனால கொஞ்சம் சீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், NXT ஆஃப்டர் டைம் நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் அவங்களோட பேர் அதிகமாக நிறைய பேருக்கோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சார்லி, நம்ம வில்லியம் ரீகல் இருக்கிறார்ல, அவரோட பையன், அவர் தான் NXTயை பார்த்துருக்காரு. NXTயோடைய பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. ஸோ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம WWEயோடைய நெக்ஸ்ட் நார்த் அமெரிக்கன் சாம்பியன் ஒபாஃபெமி, அவரை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி பேசணும், NXTயில் எவ்வளோ டாமினேட் இருக்காருன்னு. ஸோ அவரை பேசிகிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இப்போது NXTயோடைய ஹரிகட் அந்த சாம்பியனாக இருக்கிற டோனி டாங்லியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து என்னுடைய NXTயோடைய ஹரிகண்டல் கப்பை வந்து நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன், அதுவும் சார்லிக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறேன், அந்த மேட்ச்சில் வின் பண்ணுறேன்னு சொல்லுவார். எஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து சார்லி டெமஸ்டி பார்த்தீங்கன்னா டோனி ஹேன்சில் கூட பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. இதுக்கு முன்னாடி சார்லி தான் பார்த்தீங்கன்னா NXTயோடைய ஹரிகட் சாம்பியனாக இருந்தார். இப்போ வந்து இவர்கிட்ட போயிடுச்சு, டோனி கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி எடி தோரி vs டெலக்ஸர் கிங்குக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது. அஃபிஷியலாக WWE பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அன்னதர் நான் அவரை சொன்னது தான், NXT டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக சேஷ்யூ டீமுக்கும் நந்தரன் பெரஸ் அல்லது MSK இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. இன்றைக்கி நீ வின் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்க கூட மேட்ச் விளாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. NXTயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக தான் பேருக்குது. பிகாஸ் இன்றைக்கி NXT பார்த்தீங்கன்னா WWEடைய கிரேட் அமெரிக்கன் பேட்சாக நடந்தது, அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. சரி, MSK டீமும் வருது. இதில் நம்ம டிராகன் லீ இருக்கிறார்ல, டிராகன் லீன்னு வருது பாருங்களா, விஸ்லி தான் பார்த்தீங்கன்னா MSK டீம் கூட பார்ட்னராக இருக்கார். டெரி மெகட்டும் வராங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து TNA ரெஸ்லிங் கம்பெனி ஒர்க் பண்ணவங்க. ஆக்சுவலி TNA அதாவது இம்பாக்ட் கம்பெனியும் WWEயோ பார்ட்னர்ஷிப் இருக்கனால இவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NXTயில் வந்திருக்கிறாங்க. அப்போயே உங்களுக்கு தெரியும், டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு என்ன தான் மோதினாலும் தோற்று தான் போவாங்க. ஆக்சியானும் சரி,
நேதன் ஃபெரர்ஸும் சரி, அவங்களுடைய இன்ட்ரோ வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த மேட்ச்சில் கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் முயற்சி பண்ணாலும் எம்எஸ்கே டீம்னால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ண முடியலை. தோற்று போயிட்டாங்கன்னா அவங்க வந்து டீம் வந்து NXT விட்டு போயிடணும். ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வின் பண்ணது கேட்டிங்கன்னா ஆக்சியான் மற்றும் நேதன் ஃபெரர்ஸ் தான். அவங்களுடைய NXT டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் நடந்திருக்குது. ஸோ விஸ்லி வந்து அவர் டீம் மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பார். ஏன்னா உங்களால் தான்டா இன்றைக்கி நான் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோற்று போனேன், நீங்கள் உங்கள் கம்பெனியான இம்பாக்ட் TNக்கே போயிருங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சிட்டார் போல இருக்குது. இதோட இந்த NXT பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஃபைனல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்காத விஷயமா இருந்தது. ஏன்னா விஸ்லி வந்து MSK டீம் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருந்தது. ஸோ டீமை பிரிக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. பட் ஆனால் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இம்பாக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ரெஸ்லரில் அவங்களே WWEக்கு NXTக்கு தொடர்ந்து கூட்டு வர முடியாதுல்ல. NXTக்கும் இம்பாக்டுக்கும் அதாவது TNAக்கும் இருக்கிற அந்த டீலிங் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா பழையபடி பார்த்திங்கன்னா இவங்க இம்பாக்ட் TNAக்கே போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த டீமை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி NXTயில் பார்த்திங்கன்னா இதான் நடந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேர்லாம் தப்பாக சொல்லியிருப்பேன், போக சரியாக்கிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?